ஒரு பக்கம் பரங்கிப்பட்டு ஒரு பக்கம் பழையாறு. நம்ம சென்டராக இருக்கும். ஓ சிதம்பரத்தில் கடல் இல்லை, இதான் கடல். கடல் சொல்கிறது ஒன்று அங்கே நம்ம தான் 2 பேரும் அதுக்கெல்லாம் வாட்ஸ்அப் இருக்குது. அதெல்லாம் என்ன இருக்கு இதேதான். நம்ம எந்த பக்கம் தான் அது மேலே அது மேலே நின்று பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபுல் காடும் தெரியும். போதுமே நான் போட்டு பயணம் முடிவடைந்தது. கேமராவுக்கு தனியாக பே பண்ணுவாங்க. அது இழுத்து விட்டா போகுதுப்பா. லொக்கேஷன் பார்ப்பாங்க. சினிமாவை கூட லொக்கேஷன் பார்ப்பாங்க. இந்த இடத்துல என்ன சினிமா சரி பஸ்ஸில் போனோம். சாயங்காலம் சரியாக இருக்கும். பார்த்துட்டு அப்படியே வந்தால் சரியாக போகுது. ஒரு 3 மணிக்கு போனால் 4-4:30 வரைக்கும் இருந்துட்டு அப்படியே பஸ் ஏற வேண்டியதான். மணி 1 சிதம்பரம் போய் தான் வரணும். சிதம்பரம் தான் போயிட்டு சாப்பிட்டு திருப்பி பஸ் ஏறணும் வச்சுக்கோ. அங்கே ஒரு 2 மணிக்கு பஸ் ஏறணும் வச்சுக்கோ. ஒரு 15-20 கிலோமீட்டர் அரை மணி நேரம் 2:45 போயிட்டு 4 வரைக்கும் இருக்காங்க. இல்லை வேறு எங்கே போகலாம்? பீச்சு தான்ப்பா. பீச் என்னதான் இருக்கு? இங்கே டவர் வராது. யாருக்குமே டவர் வராது.
ஏன்னா இருட்டு இருக்குல்ல ஒரு பாண்டி எங்கே இருக்கு அது ஒரு பெரிய குளம் போல இருக்கு. ஏன் போய் போட்டு போல அது பெரிய போல போயிட்டு வராது. பீச் எங்கதான் இருக்கு? பீச் இங்கே கிடையாது. பீச்சு தான் நாகப்பட்டினத்தில் நிறைய பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன பீச்சுன்ற அத்தனாடி போகிற பல்லாம் தான் போயிட்டு வர மாதிரி போகிறாங்க. சொல்லுங்க, ஃபோன் எடுத்தீங்களா? சொல் கடைக்கு வந்தீங்களா? எனக்கு லீவுங்க, வெளில வந்துட்டேன். இப்படியே போலாமே. சரிங்க, எங்களுக்கு டவரே இல்லை. அதுவும் போட்டு பார்த்துட்டு அண்ணன் சொல்லுங்க கூப்பிடுறேன். இங்கே தான் போய் நிற்கிறேன். என்னப்பா அதான் எக்ஸ்ட்ரா உள்ள போகலாம் அப்படியே கடலுக்கு போயிடுவோம். சுறா மீண்டும் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி விட்டக்கூடாது. இது போட்டு கீழே தான் நம்ம போக போகிறோம். ரிவர்ஸில் போக முடியுமா? நம்ம சாமியார் பார்த்தா போய் அடுத்த போய் பீச்சை நேராக வந்து இதுக்கு போயிடலாம். ஊருக்கு போகிற வழியில் எல்லாம் தரங்கம்பாடி போய் தான் போகும். பீச்சுக்கு அழைச்சிட்டு இதெல்லாம் கழுத்து தண்ணி சத்தம் எனக்குலாம் ஒன்றும் ஆகலை. சும்மா ஆளும் கம்மி தான் இங்கே இருக்கும். அந்த இடத்துல ஆளும் கம்மியாக இருக்கும். அவங்க அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல வலை வச்சுருக்காங்க. பர்மிஷன் வாங்கணும் ஃபாரஸ்ட்டில். அழகாக இருக்கும். இன்னும் உள்ள தெரியுங்க அதெல்லாம் போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறீங்க. அங்கே ஒன்று வந்து அங்கே போய் போகிறதுக்கு 2 கிலோமீட்டர் சுற்றி காமிங்க. அப்போலாம் நிலையா இல்லை பள்ளம் அதான் அவர் தொட்டி மாட்டிக்கிட்டாரு. அவங்களுக்கு தெரியும் இந்த தண்ணியெல்லாம் சில நேரத்தில் அரிக்கும்பா சேராது. பிடிக்கணும் பிடிச்சிக்கலாம். மஞ்சள் ஊற்றுனா ஐயோ இப்படியே போட்டு விடாது. ஒரு 2-3 பால் இதுதான் திரும்பி வரணும். அவ்வளோ உள்ள போய் எங்கே சுற்றினாலும் அது ஃபோனை உள்ளார விழுந்துருக்கு. உள்ளார அடைக்கு தண்ணியில் வந்துடும் போய் இந்த பக்கம் 5 கிலோமீட்டர். அந்த இதில் போனால் 5 கிலோமீட்டர். அந்த 5 கிலோமீட்டர் இந்த சதுப்பு தண்ணி இதுதான் காட்டு வழி அந்த காட்டு வழி தான். அங்கே ஒன்று போட்டு வருது நிறையா போட்டு வருது. நம்ம வந்து எதோ ஷூட்டிங் இதெல்லாம் ஒயில்டு அனிமல் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இது கிடையாது. ஒயில்டு அனிமல் எடுத்து இடத்துக்கு போகணும். இவ்வளோ ஒயில்டு அனிமல் இப்படி இருக்க முடியாதா? தெரியுமா இல்லையா? ஒயில்டு அனிமல்லாம் என்ன? உடச்சிக்கலாம் செய்யக்கூடாது சாமி. நின்று பார்க்கலாம். எல்லாம் தோடலாம் போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடைக்கக்கூடாது. அந்த இலையெல்லாம் சில நேரத்தில் அரிக்கும் சேராது. அது உனக்கு சுத்தமாக கடல்ல ஒரு மாசம் நீங்க வந்து பார்ப்போமா? தூரத்தில் கண்ணே தெரியும். இது வந்து கவர்மெண்ட் போட்டுதாங்களா? அவங்க டூரிஸ்டோட போட்டு தானே உங்களுக்கு தானே போட்டு இல்லை உங்களுக்கு கவர்மெண்ட் போட்டு எங்களுக்கு சம்பளம்லாம் கிடையாது. ட்ரிப்புக்கு ட்ரிப்புக்கு 100 ரூபா. அதான் அது தெரியும். ஒரு 100 பேர் இருப்பீங்களாண்ணே?
மொத்தத்தில் 80 பேர் கிட்ட இருக்கு. ஓ மந்த்லி சம்பளம் கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரிப்போ அவ்வளோதான். 2 தான் வரும் ஒரு நாளைக்கு. அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 2 தான் வரணும். ஆமாம், 80 பேர் 120 சவாரி வந்தால் பெரிய விஷயம் தாங்களே. வர வர கீழே வந்து 3.5 கிலோமீட்டர் போகலாம். இதை நம்பிட்டு எப்படி உட்காந்துருக்கேன்? ஒரு நாளைக்கு போதாது, வேறு ஆப்ஷன் இருக்குது, வர்றவங்களை பொறுத்து இருக்கு. இந்த பக்கம் இங்கே நம்ம ஏதாவது 100 தரோம், அங்கே போங்க இங்கே போங்கன்னா அவங்க நம்ம எல்லாம் ஆளுக்கு இவ்வளோ தரோன்னா அவங்க உள்ளே போவாங்க. அது அவங்கள சேர்ந்தது. அவ்வளோதான். பார்த்துக்க, ஒரு தீவு மாதிரி ஒன்றும் ஒரு மாதிரி தீர்வா இல்லை, அது எல்லாம் சேர்த்து வருமானம். மேலே ஒன்று உக்காந்துட்டா விருதாச்சலம். அந்த பக்கம் ஒன்று போட்டு இந்த பக்கம் ஒன்று இப்போ இருக்காங்க. எத்தனை தீர்வா பக்கத்து வீட்டு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது தீர்வு கிடையாது. தீவு மாதிரியே தான் இருக்கும், தீவு கிடையாதா? அம்மா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்குல்ல, அது செடி. இதுவும் தான் இப்படி போட்டு வந்தால் சரியா. ஏன்னா 1 கிலோமீட்டர் கணக்கு 1 கிலோமீட்டர் தான். போக 1 கிலோமீட்டர், வர 1 கிலோமீட்டர். அப்படி இருந்தாலும் போக 1 கிலோமீட்டர், வர 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் இருக்கும். போக ஒன்று, வர ஒன்று. இந்த பக்கம் ஒன்று தண்ணி, இந்த பக்கம் எம்ஜிஆர் திட்டினா பழையார் சொல்கிறீங்க. இது பக்கத்தில். ஓ, இது பக்கத்தில் இருக்கா? எம்ஜிஆர் வந்து ரிக்ஷாக்காரன் படம் அந்த பாட்டு பாடினார்ல, அதெல்லாம் இங்கே தானே எடுத்தது. இதே கனி அந்த படம் தானே? ஆமாம், இதே கனி எடுத்தது. நிறையா அந்த இது படம் போகிறோம் இங்கே தான், இந்த இதில் தான். எம்ஜிஆர் திட்டுக்கு இப்போ எப்படியும் போக முடியாது. எல்லாமே லாக் ஆகிடுச்சிங்களாப்பா? அதை கிராமமே இல்லை இப்போ. ஓ, எம்ஜிஆர் திட்டுனா இப்போ ரோட்டோரத்தில் இருக்குது. ஒன்றும் இல்லை பார்த்து. எம்ஜிஆர் திடல்னு சொல்கிறது திட்டு இல்லை, நான் அங்கே முன்னாடி எடுத்தாச்சு. ஆ ஆ அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு ஆ காருக்கு இந்த பக்கம் இருக்காங்க. முன்னாடியே அது கடல் இதில் அந்த இடத்துக்கு அலோடு கிடையாது இப்போ. போட்டில் போகணும். கடலில் வேறு எங்கே கடல் பீச் போய் பார்க்கலாம் இப்போ? சாமியார்பேட்டை போகணும். ஆ பஸ்ஸில் போகணுமா? பஸ்ஸில் தான். பஸ்ஸில் போனால் இங்கேருந்து போக முடியாது. பக்கத்தில் போய் என்னதான் இந்த பக்கம் தான்மா போகும் போட்டு. கௌதம் பார்த்து போ. அந்த சீட்டில் உட்காரு. பொறுங்க. பையனை சென்டராக உட்கார வை. நீனும் போ. எல்லாம் ஒரு எல்லாருக்கும் ஒவ்வொரு நேரம் அதெல்லாம் சவாரி அவங்க லட்சியை பொறுத்து இன்றைக்கி 2 நடை 3 நடை, பொழுதுனைக்கு 4 நடை அப்படி ஓட்டுறது கணக்கு. இது ஒன்று பெரிய ஆர்ப்பாட்டம் தெரியுது. கௌதம் திரும்ப போ போ. அங்கே அந்த போட்டுக்கு போ கௌதம். தூருக்கு போகிற அந்த போட்டு.
ஆ போகிறாங்க பாரு அங்கே போ. யாரப்பா போகிறாங்க அங்கே போய் கடலை காமிக்கிற மாதிரி நீங்கள் விளையாடுற பீச்சு வேணா வந்து எங்கே சாமியார் பாட்டு தான் போகலான்னு பார்த்தா அது எங்கே சிதம்பரம் போட்டு தான் வரணுமா? நாங்களும் காலைல பஸ் வராமல் திரும்ப திரும்ப அதுதான் வந்தீங்க நான் காமிச்சவங்கள. அப்புறம் திரும்ப ஓபி போகிற பஸ்ஸில் இறங்கி திரும்ப மாறி வந்தோம். போடுறீங்களா? ஆ துடுப்பு இப்பு கட்டை அது எடு அது இதில் மாட்டிக்கிட்டு பைசா அப்படியே இதில் ஆன் எதுவும் வரலப்பா